கிறிஸ்தியேசுக்குள் மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனையும் அவரது ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானம் நம் யாவருக்கும் பெருக கடவுது என்ற வார்த்தையை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய பாடம் நம்முடைய மூத்த சகோதரர்களுடைய ரீப்ரிண்ட் நம்பர் 5066 அப்படிங்கிற ரீப்ரிண்ட் நம்பர் பேஜ் 226ல இந்த ஒரு பாடம் இருக்குது. அவர் எழுதியிருக்கிற தலைப்பு வந்து பார்த்துட்டீங்கன்னா, விக்டோரியஸ் கிரைஸ்ட் ஹெட்ஸ் ப்ரொசிஷன் அப்படிங்கிற வார்த்தை. தமிழ்ல சொல்றோம்னா வெற்றி சிறந்த கிறிஸ்து ஊர்வலத்துக்கு தலைமை தாங்குகிறார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. ஆனா நம்ம ஷார்ட்டா என்ன நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, இந்த பாடத்தை நம்ம மையப்படுத்தி இதுல என்ன நம்ம கான்செப்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து நமக்கு தருகிற பரிசு அப்படிங்கிறத இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதற்குரிய ஆதார வசனமாக வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 4:8. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்துக்கு என்ன நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அவர் அப்படின்னா எவர்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உன்னதத்துக்கு ஏறினா உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு அங்க ஏறிட்டார். ஏறினதுக்கு அப்புறம் அங்க சும்மா இருந்துட்டாரா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல, மாறாக என்ன பண்ணிட்டாருன்னா, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. அது என்ன சிறைப்பட்டவர்களைன்னா, இந்த உலகத்துல சிறைப்பட்ட நிலைமையில யார் தான் இருக்காங்க? நம்ம எல்லாருமே. எந்த நிலைமையில இருந்தோம்? அந்த கால இருளுக்கும், அந்த கால இருளுக்கு தான் நம்ம சிறையா இருந்தோம். ஆச்சரியமான ஒளிக்கு சிறையா இல்லை. அந்த கால இருளுக்கும் மற்றும் மரணத்தின் பிடியிலையும் நம்ம எப்படி இருந்தோம்? சிறைப்பட்டவர்களாக காணப்படும். இப்படிப்பட்டவர்களை அவர் என்ன பண்ணிட்டாராமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சிறை இருப்பை அவர் அந்த சிறையிலிருந்து அவர் தனியா பிடிச்சிட்டு போயிட்டாராம். அவர் தனியா என்ன பண்ணிட்டாரு? பிடிச்சிட்டு போயிட்டாரு. இப்ப என்ன பண்ணிட்டாராமா, மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படின்னா அவரு சிறை பிடிச்சிட்டாரு பாத்தீங்களா? ஆல்ரெடி ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்கள இவர் என்ன பண்ணிட்டாரு? பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணிட்டாராமா அப்படின்னு கேட்டா, இவரு அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டாராமா? வரங்களை அளிச்சிட்டார். வரம்னா என்னதுங்க? கிஃப்ட்ஸ். கிஃப்ட்ஸ் என்ன சொல்லலாம்? பரிசுகளை அளிச்சிட்டார் அப்படிங்கிறத இந்த வசனத்துல பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த அவர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்கும்போது ரீப்ரிண்ட் நம்பர் 1829ல நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிடும்போது என்ன சொல்றாருன்னா, ஜெகோவாஸ் பிரைம் மினிஸ்டர் இன் த த்ரோன் ஆஃப் யூனிவர்சல் டொமினியன் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்க. யெகோவாவுக்கு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் இருக்காராம். யெகோவா நியமித்த ஒரு பிரைம் மினிஸ்டர். யாருங்க அவர்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இந்த உலகத்தை முழு அண்ட சராசரத்தை என்ன பண்ண போறாரு? ஆளுகை செய்ய போறார் அப்படிங்கிறத அங்க சொல்றாங்க. அவர் தான் யாருன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்ப நம்ம இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்டை பார்த்துட்டு அந்த கான்செப்டுக்கும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு என்ன சம்பந்தங்கிறது தான் இந்த பாடத்துல முதலாவது பார்க்க போறோம். சரி, அப்படின்னா இந்த கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஹிஸ்டரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு ராஜா, ஒரு நல்ல ஒரு பலாக்கரமான ராஜா, நம்ம புரியுற மாதிரி சொன்னா பாபிலோன் ராஜா நெபுகாத்நேச்சர்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த ராஜா படையெடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்க சொல்லப்பட்ட ராஜா பேர் என்னன்னா, ரோம ராஜாவாகிய தீத்து, டைட்டஸ். அந்த டைட்டஸ் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜ்யத்தின் மேல படையெடுத்துட்டு போறதாக இருந்தால் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அப்படியே நீங்க இமேஜினேஷன் கேரக்டர்ல வாங்க. ஒரு ராஜா இன்னொரு தேசத்தின் மேல படையெடுத்துட்டு போறாரு. போய் அந்த படையை ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாட்டை ஜெயிச்சுட்டாருன்னா, ஜெயிச்சுட்டேன்னு தன்னுடைய நாட்டு ஜனங்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் தன்னுடைய ரிசல்ட்ட சொல்லுவார். முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன, ஒருத்தர் ஓடி போய் என்ன பண்ணுவாரு? தேச ஜனங்களுக்கு ஒரு ப்ரொக்ளைம் பண்ணுவாரு. என்ன ப்ரொக்ளைம்? ஜெயம், ஜெயிச்சாச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்படின்னால அந்த ஜனங்களுக்கு என்ன ஆயிரும்? ஒரு சந்தோஷம் வந்துடும். இது முதல் விஷயம். அப்புறம் ராஜா என்ன பண்ணுவாருன்னா, ஜெயிச்சாச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளமா அங்க அந்த தேசத்துல இருந்து எடுத்துட்டு வருவார். என்னென்னலாம் எடுத்துட்டு வருவார்? அங்க இருக்கக்கூடிய உயர்ந்த
இன்னும் சொல்லணும்னா அந்த தேசத்துல ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதைய கொண்டு வந்து தான் சிங்காசனத்துக்கு பக்கத்துல இல்ல காலுக்கு அடியில வச்சிருவாரு. பாரு, அந்த தேசத்தினுடைய நீ பெருசா நினைச்ச ஒரு விஷயத்த நான் என்ன பண்ணிட்டேன், நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவார். வேற என்ன கொண்டு வருவார்? மனுஷங்களை என்ன பண்ணுவாருங்க? இப்ப அந்த தேசத்துல பெரிய ராணுவ அமைச்சர், முக்கியமான தலைவர்களா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, புடிச்சிட்டு வந்து ஜெயில போடுவாங்க. இல்லைன்னா தனக்கு கீழே சேவை செய்ய முடியா என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. சரி, இப்ப இது வந்து ராஜா செய்யற ஒரு காரியம். இப்ப இந்த போருக்கு உதவிகரமா சில ஜனங்கள் இருந்திருப்பாங்க. இந்த போருக்கு சில ஜனங்கள் உதவிகரமா இருந்திருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் இல்லாத நேரத்துல தான் தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் விட்டு இருந்திருப்பாரா இல்லையா? அது போக தான் போர்ல தனக்கு பாதுகாப்பு அரணாக அல்லது தனியா திடீர்னு ஒரு தோக்குற கண்டிஷன் இருக்கும்போது யாராவது வந்து திடீர்னு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுப்போம், என் ராஜ்யத்துல பாதி வேலை வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுப்பாங்களா இல்லைங்க? இந்த மாதிரி எல்லாம் ராஜாக்கள் பரிசு பொருட்களை கொடுப்பாங்களா இல்லைங்க? ஒண்ணு கவர்ந்து வந்த பொருட்களை என்ன பண்ணுவாங்க, பரிசா கொடுப்பாங்க. அது தன்னோட கஜனாவை திறந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நான் உன்னை என்ன பண்ண போறேன், சில பரிசுகளை வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி. இப்ப பரிசுகள்னா எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, கஜானால இருந்து தங்கமா எடுத்து கொடுக்கறதுனால கொடுக்கலாம். அல்லது பாருப்பா, நான் இப்ப புடிச்சிட்டு வந்தேன்ல, இதுல பாதியை நீ ஆண்டுக்க, பாதி நீ ஆண்டுக்க, எனக்கு கப்பம் கட்டுறது நான் எங்கிட்ட ஏன் கட்டுறதும் நீ இருந்துக்க, இப்படி எல்லாம் கொடுப்பாங்களா இல்லைங்களா? இப்ப இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்களா இல்லைங்களா? நான் சொல்றது புரிஞ்சிருச்சுங்களா? நம்ம அதை விட்டுலாம், இங்க வாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் மைண்டுக்குள்ள சில ராஜாக்கள் பரிசு பொருட்கள் கொடுப்பாங்களா இல்லைங்களா? சோ முதல் விஷயம், ஒரு ராஜா படையெடுத்துட்டு போய் திரும்பி அங்க ஜெயிச்சுட்டார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டோம்னா, அவர் திரும்பி வரும்போது அவர் வர்றாருன்னா எப்படிப்பட்ட சத்தம் இருக்கும்? சும்மா அப்படியே பாருங்க, தாவீது ஒரு இடத்துல என்னோட வீட்டுல இருக்காராம். அவரு தன்னுடைய மகனை ஜெயிச்சுட்டு வரும்போது தலையை தொங்க போட்டுட்டே எல்லாரும் வந்தாங்களாம். எப்படி இருந்துச்சு? எதுக்காக ஜெயிச்சோம், எதுக்கு போருக்கு போனோன்னே தெரியாத அளவுக்கு அங்க அந்த தேசமே சோகத்துல வந்துருச்சாங்க தாவீதை பத்தி வாசிக்கும் போது. ஜெயிச்சுட்டு வந்துமே அமைதியா சைலண்டா வந்தா எப்படி இருக்கும்? ஏதோ தோத்துட்டு வந்த மாதிரி இருக்கும். அப்ப ஜெயிச்சுட்டு வந்தா எப்படி? இப்ப நம்ம ஊர்ல ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாருன்னா உடனே என்ன பண்ணுவாருங்க, பட்டாசு வாங்கி கொளுத்துவாரு. பண்ணுவாரா இல்லைங்களா? பயங்கரமா போட்டு ட்ரம்ஸ் அது இதுன்னு வாசிச்சு அவர் வர்றாரு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க, அந்த ஒரு மேலதாளங்கள் முழங்க அப்படியே நடந்து வருவார். இல்லைன்னா கார்ல வருவார், இல்லைன்னா பைக்ல வருவார், இல்ல ஒரு ரதத்துல வருவார். உண்மையா இல்லைங்களா? இதெல்லாம் ஒரு இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு ராஜா ஜெயிச்சுட்டாருன்னா செய்யற விஷயம். இதை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்வாரா மாட்டாரா? செஞ்சாரா இல்லையா? அவரும் இதே மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. அதைத்தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க, இங்க இதை எதை பத்தி சொல்ற, தீத்து AD 70, அதாவது கிபி 70 தீத்து என்ன பண்ணாராமா, இந்த எருசலேம் நகரத்தை இஸ்ரேல் ஜனங்களை அங்க படையெடுத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களே தேசத்தில் இல்லாதபடிக்கு சிதறடிக்கும் போது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தேசத்தையே என்ன பண்ணிட்டாருங்க, எரிச்சு சாம்பலாக்கிட்டாரு. அப்ப தேவாலயத்துல போய் அங்க இருந்த அகல் விளக்கு, அந்த 7 குத்து விளக்கு இருக்கு பாத்தீங்களா, 7 அகல்கள் இருக்கக்கூடிய குத்து விளக்கு, அந்த குத்து விளக்கு எடுத்துட்டு வந்து சிங்காசனத்துக்கு பக்கத்துல வச்சுட்டாராம். பார், நான் இஸ்ரேல்ல எனக்கு காலுக்கு கீழே எப்படி வச்சிருக்கிறேன், அவங்களுடைய புனித சின்னத்தை எங்கிட்ட நான் அடிமையா வச்சிருக்கிறேங்கிற மாதிரி ஒரு வச்சுட்டாங்க. இதை இங்க நினைச்சு பாக்குறாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரும் ஒரு எதுக்கு வந்தாருன்னா ஒரு போருக்காக வந்தாராம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன எதுக்காக வந்தாரு? அது என்ன போர் அப்படின்னு கேட்டா, மாம்சத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு போர். மாம்சத்துக்குரிய போர் இல்ல, மாம்சத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு போர். தேவ சித்தம் செய்யறதுக்காக அங்க நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது லோகோஸா இருந்து தேவனுடைய திட்டத்திற்காக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அடிமை ரூபம் எடுத்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்க வந்துட்டார். இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிடும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஹெவன்லி கிஃப்ட் அட், அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவாமா, பிதாவை தேவன் கொடுத்த கிஃப்ட், பரிசு அப்படின்னு சொல்றாரு. பிதாவை தேவன் இந்த உலகத்திற்கும் சபைக்கும் கொடுத்த பரிசு என்னதான் அப்படின்னு கேட்டோம்னா, அவருடைய ஒரே குமாரன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பதிவு செய்யறாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப நம்ம வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். எபிரேயர் 2 அதிகாரம் 9 வசனம்.
எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் வசனம் 9, ம். பக்கம் 9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பாருங்க, அப்ப லோகோஸா இருந்த நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மனுஷ ரூபம், ஒரு அடிமையின் ரூபத்துக்குள்ளாக என்ன பண்ணிட்டாருன்னா தன்னை தாழ்த்திட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் வாசிங்க, எபிரேயர் 6:4ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வசனம் 4. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம். போதும் சகோதரி. அப்ப இப்ப என்ன விஷயம்னா, இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கிஃப்ட்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டோம்னா, தன்னையே பலியா செலுத்திட்டாருங்கிறத கூட இப்ப வசனங்கள்ல பார்த்தோம். தன்னையே பலியாக செலுத்துறது யாருக்காக அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு மரிக்கிற நிலைமையில், ஆதாமுக்குள் எல்லாரும் ஒரு மரண நிலைமைக்குள்ளேயும் எல்லாருமே மரித்து கொண்டே சாகவே சாவீர்கள்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நோய் நொடி இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஒரேடியா போய் சேரலாம் நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா இல்லைங்க? அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் செத்துக்கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்றோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகமே வாழ்ந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அடிமை நிலைமையில் இருக்கிற ஜனங்களுக்காக தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, தன்னையே அங்க தியாக பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். எந்த நிலைமையிலிருந்து? மேலான நிலைமை. மேலான நிலைமைனா ஒரு பரலோக சுபாவத்துல இருந்து இப்ப எந்த சுபாவத்துக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சுபாவத்துக்கு வந்துட்டாரு? மனுஷ சுபாவத்துக்கு வந்துட்டார். எந்த மனுஷ சுபாவம்னா, அடிமையின் ரூபம், தாழ்மையின் ரூபம், அந்த இதுல நிலைமைக்கு வந்துட்டார். இப்ப இதுக்காக அவர் முந்தின நிலைமை நினைச்சிட்டு இருந்தாரா? நான் பாத்தீங்கன்னா எங்கிருந்து வந்தவன் தெரியுமா அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? என்னை பத்தி தெரியுமா அப்படின்னு எங்கேயாவது பைபிள்ல சொல்லியிருக்காரா? அப்போஸ்தலர்கிட்ட என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு எங்கேயாவது கேட்டிருக்காரா? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? என் குடும்பம் எது, என் ஆஸ்தி என்ன, என் அந்தஸ்து என்ன, புரியுதா இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கேயும் அப்படி ஒரு வார்த்தையை எங்க கேட்கவே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நம்ம பலிகள் குறிச்சு பாக்குறோம் பாத்தீங்களா? அதே மாதிரி இங்க கூட என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, பாவிகளுக்காக பாவம் இல்லாதவர் பலியானார். பாவிகளுக்காக நம்ம பழைய ஏற்பாட்டு பலிகள்ல கூட பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்னு கேட்டோம்னா, நம்முடைய பாவங்களுக்காக பாவமே இல்லாத கன்றுக்குட்டி, பாவமே இல்லாத ஆடு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பலி செலுத்தப்படுவது போல, இங்க நிஜமான பலியாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவமே இல்லாதவர், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் பலியானார் அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, சரி எதுக்காக இப்படி பலியானார் அப்படின்னு கேட்டா, மனுக்குலமாகிய நீங்களும் நானும் தேவனோடு ஐக்கியப்படணும். தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக அவர் அங்க பலியானார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்ப இங்க பலியான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்ணப்படணும்? உயிர்த்தெழுதலுக்குள்ள வரணும். அதையும் நம்மளுடைய பிதாவை தேவன் என்ன பண்ணிட்டாரு? அங்க கையிலாக கொடுத்து அவரை கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாரு? உயிர்த்தெழுதலுக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்ப உயிர்த்தெழுதலுக்குள்ள கொண்டு வந்த கிறிஸ்து இன்னைக்கு அதே நிலைமையில தான் இருக்காரான்னு கேட்டா, மாம்ச நிலைமையில இருக்காரா? இல்ல. பரலோக நிலைமையில் இருக்காரா? இல்ல. எந்த நிலைமைக்கு மாறிட்டார்னா, திவ்ய சுபாவத்துக்கு மாறிட்டார். எந்த நிலைமைக்கு மாறிட்டாருங்க? திவ்ய சுபாவத்துக்கு அங்க மாறிட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை எப்படி சொல்லலாம்னா, வானோர் பூதலத்தோர் யாவரும் யாருடைய முழங்கால்களும் முழங்கும்படியான அதிகாரத்தை கொடுத்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருங்க? பிதாவை தேவன் அவரை தூக்கி தன்னுடைய வலது பாட்சத்துல உட்கார வச்சிட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, அப்ப இதை குறித்து NS அப்படிங்கிற 784ல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க பிதாவினுடைய சித்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்ததற்குரிய விசுவாசத்துக்குரிய பரிசே அவருடைய உயர்வு அப்படிங்கிற வார்த்தையை கூட அங்க பதிவு செய்யறாங்க. அன்புக்குரிய சகோதரி, இப்ப நம்ம மறுபடியும் வசனத்துக்குள்ள கடந்து வரலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 9.
பாருங்க, அப்ப ஏறினார் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என்ன, எங்க இருக்கிறாரு? கீழே இருந்தாதான் மேல ஏற முடியும். அப்ப பூமியினுடைய தாழ்விடங்களில் இறங்கினார் அப்படின்னு சொன்னா பாருங்க, முதல்ல பாவ ரூபம் எடுத்து இந்த பூமிக்குள்ள மனுஷனா பிறந்தாரு. அடுத்தது மரணத்துக்குள்ளாக என்ன பண்ணிட்டாருங்க, அங்க கீழே போயிட்டார். போயிட்டுதான் இப்ப என்ன பண்றாரு, மறுபடியும் மேலே ஏறினார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய போர்ல இப்ப என்ன ஆயிட்டாருங்க, உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு ஜெயம் பெற்றுக் கொண்டுட்டார். உயிர்த்தெழுதல் சொல்றேன், மரணத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை இப்ப என்ன பண்ணிட்டாரு, பெற்றுக் கொண்டுட்டார். ஏன்னா இப்ப நீங்க 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா என்ன வசனம்னா, நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வாங்கி அவர் முதல்ல திறந்துட்டாரு, திறந்து வெளியே வந்துட்டாரு. இனி யார வேணாலும் அவர் திறந்து வர்றதுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, அவருக்கு அதிகாரம் கிடைக்கப்பட்டாச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, இப்ப ஜெயிச்சுட்டு வந்தா ஒரு ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, அங்க இருக்கிற செல்வங்களை எல்லாம் என்ன பண்ணுவாரு, புடுங்கிட்டு வருவார். அடுத்த விஷயம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற அநேக ஜனங்களை அடிமைகளாக இழுத்துட்டு வருவார், தரம் இழுத்துட்டு வருவார். இப்ப நீங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம், சிதேக்கியா ராஜா மற்றும் அவருடைய கூட இருந்த ராஜாக்களை எல்லாம் நெபுகாத்நேச்சர் அவருடைய பையனை என்ன பண்ணாராமா, கண்களை எல்லாம் தோண்டி அந்த மாதிரி. அதாவது ராஜாக்களுக்கு அதிகாரம், ஏன்னா என் பவர், என்னை நீ இப்ப எதுவும் பண்ண முடியாது, என் பேச்சை நீ கேட்கல, அதெல்லாம் நான் உனக்கு என்ன பண்றேன், உன் கண்ணு முன்னாடி உன்னுடைய மகன்களுடைய கண்களை பிடுங்கி கஷ்டப்படுத்தி அந்த மாதிரி நான் என்ன நினைச்சாலும் பண்ணலாம். இப்படிதான் வந்து ஒரு ராஜா ஜெயிச்சுட்டாருன்னா என்ன வேணா பண்ணுவார், அவருடைய என்ன தோணுதோ அதை செய்வார். பாருங்க, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்ப ஜெயிச்சிட்டார். எதை ஜெயிச்சார்? மரணத்தை ஜெயிச்சார். மரணத்தை ஜெயிச்சுட்டார். இப்ப மரணத்தை ஜெயிச்சதுனால இந்த மரணத்தின் பிடியில கொஞ்சம் ஜனங்கள் இருந்தாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு முழு உலகமும் மனுக்குலமும் இப்ப மரணத்தின் பிடியில தான் இருக்கு. எல்லாரையும் அவர் என்ன பண்ணல, எல்லாரையும் என்ன பண்ணலங்க, அவரு கூட்டிட்டு வரல. முதல்ல என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு பிடிச்ச இருக்கிறதுலயே பெஸ்டா அவருக்கு தெரியும் தெரியுங்களா. அவர் பார்வையில, ஓ டேனியல், நீங்க வந்து அவங்களுடைய இதுல நீங்க எப்படி இருந்தீங்க, நல்ல பெரிய ஒரு அமைச்சரா இருந்தீங்களா, நீங்க எங்கூட பாருங்க, உங்களை அடிமையா இல்ல, நான் எப்படி கூட்டு வரேன் எனக்கு. அதாவது நீங்க பாருங்க, மேதோ பெர்சிய ராஜ்யத்திலையும் அந்த தானியேல் எப்படிப்பட்டவரா இருந்தாரு, ஒரு மேன்மையான அதிபதியா இருந்தார். பாபிலோன் தேசத்திலேயே அவர் இப்படிதான் இருந்தாருங்க, அவர் ஒரு மேன்மையான ராஜாக்களுக்கு அடுத்த நிலைமையில இருந்தார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதே போல இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு பிடிச்சமானவங்களை தெரிந்து என்ன பண்ணிட்டாராமா, மரணத்தின் பிடியிலிருந்து என்ன பண்ணிட்டாராமா, காப்பாத்தி கூட்டிட்டு வந்தார். மரணத்தின் பிடியிலிருந்து. அப்ப கிறிஸ்துவனுடைய பலியின் புண்ணியங்கள் யாருக்கு அப்ளை ஆகணும்னா முழு உலகத்துக்கு அப்ளை ஆகணும். ஆனா இப்ப இல்ல, அதுக்குன்னு தேவன் ஒரு காலம் வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி கிறிஸ்து தங்களுக்குன்னு பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் இந்த அப்ளிகபிள் பண்ற மாதிரி தேவன் என்ன பண்ணிட்டாரு, அனுமதி கொடுத்துட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி முதலாக அந்த ஒரு மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஜனங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த 12 அப்போஸ்தலர்கள். முதல்ல யாருன்னு கேட்டா 12 அப்போஸ்தலர்கள். இப்ப மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாத்தினவங்களை இயேசு கிறிஸ்து அடிமையா கூட்டிட்டு வரல. எப்படி கூட்டிட்டு வந்துட்டாருன்னா, சுதந்திரவாளியா கூட்டிட்டு வந்துட்டார். இன்னும் சரியா சொன்னா, ஒரு உரிமை பேரு, நான் என் சொந்த வீட்டுக்கு போற மாதிரி அவங்க வந்தாங்களாம். அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி வர்றாங்களாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்படி மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் கொடுத்துட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவனுடைய குமாரர்களாகவும் உரிமையும் கொடுத்துட்டாராம். பிதாவாகிய தேவனுடைய குமாரராகவும் உரிமை. இப்ப அடுத்த விஷயம் அது மட்டும் இல்ல, இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் அங்க என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அந்த திருச்சபையினுடைய என்ன சொல்லலாங்க, அந்த பில்லர்ஸ் ஆஃப் சர்ச் அப்படின்னு சொன்னா யாருதான் சொல்லலாம், இந்த 12 அப்போஸ்தலர்கள் அஸ்திபாரங்கள். இந்த அஸ்திபாரங்களா யாரை உண்டு பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர்களை. பாருங்க, இவங்களும் மரணத்துக்கு அடிமைத்தனத்துலதான் இருந்தாங்க. இந்த அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்களை என்னவா மாத்திட்டாருன்னா, ராஜாக்களா மாத்திட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப அந்த ராஜாக்களுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் அவங்க பேச்ச கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிறாங்களோ அவங்களத்தான் சிறுமந்தை அப்படின்னு சொல்லி அதே ராஜாவாகக்கூடிய வாய்ப்பை நம்மளுக்கும் கொடுத்திருக்கிறா. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, யாராவது மரணத்துக்கு அடிமைத்தனத்துல இருக்குமா? செத்துதான் போக போறோம், நீங்க என்ன பொய் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் சாவாங்க, நம்மளும் சாகத்தான் போறோம். ஆனா நம்மளுக்குன்னு ஒரு வார்த்தை
என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகும். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. நித்திரைனா என்ன? படுத்து காலாகாலத்து தூங்கிட்டே இருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்? தூங்கிட்டே இருக்க போறோம். நீங்க வசனம் இல்ல. மாறாக அங்க சாகர மாதிரி கண்ணை மூடுவோம். ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகும்னா தெய்வீக சுபாவத்துக்குள்ளாக தேவனத்துல அங்க நம்ம கடந்து செல்வோங்கிறதான் இங்க நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்கதான் ராஜரீக ஆசிரிய கூட்டம். இவங்களைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயம் கொண்டு அங்கிருந்த ஜனங்கள்ல கொஞ்சம் பேர்த்த நம்மளை கூட்டிட்டு போய் இன்னைக்கு என்னவா வச்சிருக்காரு? அவருடைய ராஜாக்களாக ஆக்கும்படி பாருங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த டெரிட்டரி சிஸ்டர் எக்ஸ், நீங்க இந்த டெரிட்டரி, பிரதர் நீங்க இந்த டெரிட்டரி நீங்க பாத்துக்கங்கன்னு ஒருவேளை தேவன் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு அப்போஸ்தலருடைய தலைமையின் கீழே உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதுதான் அழைக்கப்பட்டிருக்கு. அன்புக்குரிய நிறைய பேர் தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இவங்க மட்டும் இல்ல, இன்னும் கூட நீங்க யோசிக்கும் போது அவங்களுக்கு வேலைக்காரர்களாக உதவிக்காரர்களாக யார் செயல்படப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது திரள் கூட்டத்தார். திரள் கூட்டத்தார் அப்படின்னு சொல்லும் போது பனை ஓலையை கையில் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல பாம் பிரான்சஸ்னா பனை ஓலையை கையில பிடிச்சிட்டு இருக்கிறவங்க. அப்படி அந்த வகுப்பாராக யாரை காட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது திரள் கூட்டத்தார். இவங்களும் அந்த ராஜாக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகுப்பார் அப்படின்னு அந்த தேவனுடைய திட்டத்துல இப்ப அடுத்த வகுப்பாரை பத்தி பேசணும். அடுத்ததாக பார்க்கும்போது முற்பிதாக்கள் வகுப்பார். முற்பிதாக்கள் வகுப்பாரை பத்தி பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 38 இருந்து 40 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். 8 முதல் 40. பாருங்க, இத பத்தி நம்முடைய மூத்த சகோதரர் இந்த ரீப்ரிண்ட் பாடத்துல என்ன குறிப்பிடுறான்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாரும் தேவ சித்தம் செய்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறியவர்கள் அப்படின்னு சொல்றாரு. தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அவருடைய பிள்ளைகளாக மாறியவர்கள் யாருங்க? சபை சரி, திரள் கூட்டம் சரி, மற்றும் முற்பிதாக்கள் சரி, இவங்க எல்லாருமே மாறியவர்கள். ஆட்டுக்குட்டியாரனுடைய எக்காலத்தின் முதற்கனிகள் அப்படின்னு சொல்றாரு. ஆட்டுக்குட்டியாரனுடைய எக்காலத்தின் முதற்கனிகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இவங்கெல்லாம் முழு உலகத்தையும் திரும்ப கொடுத்தலின் மூலம் அங்க உயிர்த்தெழுதலுக்குள்ள ஜீவனுக்குள்ள வழி நடத்தக்கூடியவர்கள். இந்த 3 வகுப்பார் தான் முழு உலகத்தையுமே என்ன பண்ண போறாங்க, அடுத்தடுத்த ஆர்டர்ல இருந்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வாசிங்க யோயேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பாருங்க, இப்ப ஒரு நல்ல ஒரு எல்லாரும் இமேஜின் பண்ண ஆரம்பிங்க. இயேசு ராஜா 2ஆம் வருகையில வர்றாரு, ஜெயம் கொண்டவரா வர்றாரு. வரும்போது இப்ப அவருக்கு முன்னும் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னா, முதல்ல சபை இருக்கிறாங்க, திரள் கூட்டம் இருக்காங்க, முற்பிதாக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் எக்கால ஜொலிச்சுக்கிட்டுனா எப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரார், 2ஆம் வருகையில வெற்றி சிறந்தவரா வராருன்னு ஒரு எக்கால ஓசையோட கைத்தால தொனியோட அவங்க அந்த தேசத்துக்குள்ள கடந்து வந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. பிராக்டிகல் ஒரு மென்டலா நீங்க யோசிச்சுப்பாங்க, கற்பனை பாருங்க. இவங்க எல்லாரும் கிறிஸ்து கூட இருந்து ஆளுகை செய்ய போறவங்க. இவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு வர்றாங்க. எதை ஜெயிச்சுட்டு வர்றாங்கன்னா, மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுதலுக்குள்ள வர்றாங்க, சுபாவம் மாறி வரப்போறாங்க. இவங்க எல்லாம் பாருங்க, இப்ப ஆர்ப்பரிச்சுட்டே பாடிக்கிட்டே வர்றாங்க, சந்தோஷமா வர்றாங்க. என்னன்னு வர்றாங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெயிச்சுட்டாரு, மரணத்தை ஜெயிச்சுட்டாரு, இப்ப இந்த பூமிக்கு ஆசீர்வாதத்தை தரப்போறாருங்கிற ஒரு எக்கால தொனியின் சத்தத்தோட பயங்கர ஆரவாரத்தோட இப்ப நகரத்துக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்?
இப்ப இங்க நகரத்துக்குள்ள யார் இருக்காங்க? பொதுவான உலக ஜனங்கள். இந்த உலக ஜனங்கள் மத்தியில இப்ப இவங்க எல்லாரும் உள்ள வந்துட்டாங்கன்னா பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த உலகமே என்னதான் பண்ணிட்டு இருக்கு? பிரசவ வேதனைப்பட்டு கொண்டு இருக்குது. எதுக்காக? தேவனுடைய புத்திரர் வெளிப்படும் படிக்கு. அப்ப இந்த உலகம் ரொம்ப சந்தோஷப்பட போகுது. எப்பன்னு கேட்டோம்னா, ராஜா இந்த பூமியில வந்து என்ன பண்ண போறாரு? ஆளுகை செய்ய. உண்மையான ராஜா, ஒரு நல்ல ராஜா. இவர் வந்தா என்ன நடக்கும்னா, இனி திரும்ப உயிர் தெழுதல் நடக்க போகுது, எனக்கு திரும்ப கொடுத்தலின் காலங்கள் கிடைக்க போகுதுன்னு எல்லா உலக ஜனங்களும் சந்தோஷப்படுவாங்களா இல்லைங்களா? பாருங்க, இந்த காலகட்டத்துல இப்ப ராஜ்யத்தை ராஜா என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க இதை பாருங்க, நீங்க இந்த பாட்டை பாருங்க, நீங்க இந்த பாட்டை பாருங்கன்னு ராஜா தனக்கு கூட இருக்கக்கூடிய தன்னுடைய ஜனங்களை, இன்னும் சரியா சொன்னா தன்னுடைய பிதாவாய தேவனுடைய புத்திரர்களை இப்ப ஒவ்வொருத்தருக்கு தேவையான பரிசு கொடுக்க போறாரு இல்லைங்க? சபை 1,44,000 நீங்க என்ன பண்ணுங்க? போய் இந்த பூமி என்ன பண்ணுங்க? ஆவிக்குரிய ரீதியில ஆளுகை செய்யுங்க. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு நீங்க ஊழியத்தை பண்ணுங்க. சொல்லுவாரா மாட்டாங்க? உங்களுக்கு ஹெல்பர்ஸா நான் யாரை கொடுக்குறேன்? திரள் கூட்டத்தார கொடுக்குறேன். முற்பிதாக்கள் நீங்க ஆல்ரெடி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நிரூபிச்சிட்டீங்க. இருந்தாலும் இந்த பூமியில நீங்க ராஜாக்களா, நீங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜாக்களா இந்த பூமியை ஆட்சி செய்யுங்க சொல்லி பாருங்க. இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமையில இந்த நகரத்தை ஆட்சி செஞ்சாருன்னு எப்படி இருக்கு? பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த மிகப்பெரிய ரட்சகருடைய மகிமையான எக்காலம். எக்காலம்னா உடனே இப்ப நம்ம சண்டை இல்ல சண்டை ஜெயிச்சிட்டோம்னா உடனே ஒரு எக்கால் அப்படின்னு ஊதுனாங்கன்னா உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தயாராவாங்க, அல்லது ஓகே அப்படின்னு ஆஃப் ஆவாங்க. இதுதான் பொதுவா நம்ம கேள்விப்பட்டது. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த எக்காலம் கண்ணுக்கு தெரியக்கூடிய எக்காலம் இல்ல, தேவனுடைய சத்தியங்கள். அந்த சத்தியங்கள் நமக்கு சொல்லப்பட கேட்க கேட்க நம்ம மனதளவுல தான், சிந்தையில தான் புரிஞ்சுக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, வாசிங்க ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கண்டு திருப்தி ஆவார். பாருங்க, இப்ப நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்ட அக்கிரமங்களை சுமந்து கொண்ட நிமித்தமாக இன்னைக்கு நாம எல்லாரும் அவரோடு கூட அவருடைய ஜாயிண்ட் ஹேர்ஷிப்ல உடன் சுதந்திரவாளிகளாக நாமளும் என்ன பண்ண போறோம்னா, இங்க ராஜ்யத்துல அங்க போய் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல உட்காரப்போம். இப்ப இந்த பொசிஷன்ல உட்காரும் போது அப்பதான் இங்க என்ன நடக்குதுன்னா, யோயேல் 2:28 முதலே வாசிட்டோம். மாம்சமான யாவர் மேலும் எதுக்குங்க ஆவியை ஊத்தணும்? எதுக்கு அவர் ஆவியை ஊத்தணும்? ஆவினா என்ன? பரிசுத்தாவி கொடுத்தா நம்மளுக்கு என்ன? பரிசுத்தாவினா நம்மளுக்கு என்ன லாபம்? அது பரலோகத்திலிருந்து வரக்கூடிய பலன். பரிசுத்தாவி எதுக்கு? பாதுகாப்பு. சிம்பிளா சொன்னா, கிறிஸ்துவினுடைய பலியின் புண்ணியம் யாருக்கு அப்ளை ஆகுதோ அவங்களுக்கு தான் பரிசுத்தாவி கிடைக்கும். இன்னைக்கு சபைக்கு பிரதர் எக்ஸ் சிஸ்டர் ஒய் உங்களுக்கு பரிசுத்தாவி இருக்குன்னா உங்க மேல கிறிஸ்துவனுடைய பலியின் புண்ணியம் அப்ளை ஆயிருக்குது. ஒத்துக்கலாம் இல்லைங்க? அப்ப யாருக்கு பலியின் புண்ணியம் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் பாவி, என்ன மாதிரி பாவத்துல திளைச்சவன் நான் வேற யாருமே இல்லை. ஏன்னா எங்க அம்மா எப்படி பத்துட்டாங்க, நீ பாவத்துல எங்க அம்மா கருத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, நான் பிறக்கும் போதே எப்படிதான் பிறந்துட்டேன்? ரொம்ப மோசமான, தேவனுடைய பார்வையில அசிங்கமான நிலைமையில் நான் பிறந்துட்டேன். இப்ப கிறிஸ்துவினுடைய பலியின் புண்ணியம் என் மேல நிரப்பப்படும் போது இப்பதான் தேவனுடைய பார்வையில நான் என்ன பண்ணப்படுறேன்? கழுவப்பட்டவனாக, சுத்திகரிக்கப்பட்டவனாக நான் நிற்கப்படுவேன். இப்படி நிற்கும் போதுதான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அங்க சுத்தமா நிற்கும் போதுதான் தேவன் என்ன பண்ணுவாரு? ஓ, நீ என் மகனுடைய கேரக்டரா வாமா அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாருன்னு தேவன் அப்பதான் பரிசுத்தாவிய கொடுப்பார். நீங்க பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த 40 நாள் கழிச்சு அங்க உயிர்த்தெழுதல் அடைஞ்சு தன்னுடைய பலியின் புண்ணியங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன கிடைக்கப்பட்டுச்சுன்னா, 50ஆம் நாள்ல பரிசுத்தாவி அங்க இருந்த சபையின் மேல கொடுக்கப்பட்டுச்சு. முதலாம் சபையில பெந்தகோஸ்தே நாள்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ளலாம், இந்த பரிசுத்த ஆவி இன்றைக்கு நம்ம மேல கொடுக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவனுடைய பலியின் புண்ணியம் என் மேல தேவனுக்கு அப்ளை ஆயிருச்சு அப்படின்னு.
இப்ப அப்ளை ஆனதுனாலதான் எனக்கு பரிசுத்தாவி. இதேதான் முழு உலகத்துக்கும் பரிசுத்தாவி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னா எப்பதான் ஊற்றுவாரு? கிறிஸ்துவும் சபையும் அங்க அரசாட்சிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த முழு உலகத்துக்காக பலியின் புண்ணியங்கள் அங்க அப்ளை ஆகும். அப்பதான் தேவன் அங்க பரிசுத்தாவியை அங்க கொடுக்க போறாரு. இதுதான் பாடம். சரி பிரதர், பரிசுத்தாவி எதுக்காக? நீங்க பரிசுத்தாவி எப்ப கிடைக்கும்னு சொன்னீங்க? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். புரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது என்ன சொல்லலாம்னா கரெக்டான ஆன்சர் தான் சொல்லியிருக்கீங்க. வரும்போது முதலாவது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். வசனங்கள் நீங்க கரெக்டா சொல்றீங்க. ஓகே, அதான் அருமையான ஆன்சர் தான். ஆன்சர் இப்ப என்ன நம்ம சொல்ல வரோம்னா, இப்ப பரிசுத்த ஆவி யாருக்கு கொடுக்கப்படுதோ அது தேவனுடைய வல்லமை. நம்ம இன்னும் பலிகள் குறித்த பாடத்தில் நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த தேவனுடைய ஆவிக்கு இன்னொரு பேர் என்னன்னா, நல்லா கவனிச்சு பாருங்க, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய வல்லமைன்னு பேர் இருக்கு, அன்பின் ஆவின்னு பேர் இருக்கு, தேவனுடைய நீதின்னு அதுக்கு பேர் இருக்கு, இன்னொன்னு அன்பு, நீதி, ஞானம், பலம். ஞானம்ங்கிறது கூட அதுக்குடைய அர்த்தமா இருக்கு. அப்ப தேவனுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே எதுலதான் பொருந்தி வருதுன்னா பரிசுத்தாவி. என்ன பிரதர் பரிசுத்தாவி எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, 5th வால்யூம்ல எப்படி இதை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களால இன்னொருத்தர் அன்பு செலுத்த முடியுமா? உங்களால இன்னொருத்தர் மேல இரக்கம் காட்ட முடியுமா? முடியாது. சுயமா இண்டிவிஜுவலா என்னால என்ன பண்ண முடியாதுங்க. எனக்குன்னு குரோதம் இருக்கு, எனக்குன்னு வைராக்கியம் இருக்கு, எனக்குன்னு ஆங்காரம் இருக்கு, கோபம் இருக்கு. என்னால எப்படி நான் இன்னொரு சகோதரனையோ சகோதரியோ அன்பு காட்ட முடியும்? அன்பு வேணும்னா அதனுடைய பிறப்பிடம் யாருன்னு கேட்டீங்கன்னா, கடைக்காரர் யாருங்க? பிதாவாகிய தேவன். அங்க நீங்க புத்தியுள்ள கன்னிகைகள் பாடத்துல கூட பாக்குறீங்க. உங்களுக்கு எண்ணெய் குறைபட்டுருச்சா விக்கிறவர்கிட்ட போய் வாங்குங்க. யார் விற்கிறாருங்க? 5th வால்யூம்ல சொல்றாரு, பிதாவாகிய தேவன் தான் எல்லா ஊற்றுக்கும் காரணகர்த்தா. அன்பு வேணுமா? தேவனே நான் எதிரிகள் அன்பு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, அன்பு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அவர் பார்த்தவனே எரிச்சல் தான் வரும். அப்ப யார்கிட்ட தான் கேட்கணும்? அந்த விற்கிறவர் யாரு? பிதாவாகிய தேவன். அவர்கிட்ட போய் அப்பா எனக்கு அன்பு கொடுங்க, என்னால அவரை பார்த்தாலே கோபமா வருது, அப்ப நான் இனிமே கோபம் வராத அளவுக்கு நான் நடந்துக்கிறதுக்கு எனக்கு நீங்க கிருபை கொடுங்க, இரக்கம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கதான் எனக்குள்ள அவருடைய தேவனுடைய ஆவி இறங்கதான் எனக்குள்ள ஆவியின் கனிகள் வெளிப்படும். ஆவி இருந்தாதான் அதனுடைய பலன்கள் வெளிப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம பார்க்கிறோம் அங்க கிறிஸ்து தரக்கூடிய பரிசுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பாருங்க, தனது சார்பாய் அந்த ராஜாவுக்கு யாரெல்லாம் தனக்கு சப்போர்ட்டா நடந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்குறாருன்னா, முதலாவது விஷயம் என்ன கொடுப்பாரு? ஃப்ரீடம். என்னுடைய அரசாங்கத்தில் நீங்க எப்படி இருக்கலாம்? சுதந்திரமா இருக்கலாம், எங்க வேணா போல, எங்க வேணா வரலாம். ஆனா எனக்கு சப்போர்ட்டா இல்லாத எதிரிகள் எங்கதான் இருக்கணும்? ஜெயிலுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இவங்க இந்த ஏரியா விட்டு இந்த ஏரியாவுக்குள்ள வரக்கூடாது. ஆனா இவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட்டர்ஸ். நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம்? எங்க வேணா ஜெயிலுக்குள்ள கூட நீங்க போய் பார்க்கலாம். யாரை வேணா நீங்க என்ன பண்ணலாம்? தைரியமா சுதந்திரமா செயல்படலாம். அடுத்த விஷயம் தனி உரிமை. தனி உரிமைன்னா லிபர்ட்டி. பாருங்க, இப்ப சில இடங்கள்ல யோசிச்சு பாருங்க, நம்ம எங்கேயாவது வெளியூர் போகும்போது போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல நீங்க போகக்கூடாது சார், நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். ஓ, அப்ப நீங்க கிளம்புங்க. புரியுதா இல்லைங்களா? ஒரு சில அடையாளங்கள் இல்ல ஒரு சில விஷயங்கள் நமக்கு இருந்துச்சுன்னா, உரிமை இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுறாங்க? ஓகே, நீங்க இப்ப எடுத்துக்காட்டு சொல்ற ஃபாரஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரங்கள் என்ன பண்ணிடுறாங்க, இந்த சைடு நீங்க என்ன பண்ணக்கூடாது, அனுமதி இல்லை, போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அதே நம்ம சொல்றோம், சார் நான் பர்மிஷன் வாங்கியிருக்கிறேன், எனக்கு அதிகாரம் இருக்கு, சொன்ன உடனே என்ன ஆயிடுறாங்க, நீங்க தாராளமா போகலாம், உடனே கதவை திறந்தோம். இது தனி உரிமை. இதுதான் இங்கிலீஷ்ல லிபர்ட்டி அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுது. இன்னும் அது மட்டும் இல்ல, அடுத்தது சில ஆசீர்வாதங்கள். இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, நீங்க இந்த வகுப்பாராக இருந்தால் உங்களுக்கு நீங்க இந்த இடத்துல நீங்க போய் தங்கிக்கலாம், இந்த இடத்துல நீங்க போய் நடந்துக்கலாம், இங்க எல்லாம் போய் தங்கிக்கலாம். இப்ப எடுத்துக்கிட்ட சொன்னா, இப்ப கவர்மெண்ட் சர்வெண்ட்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஊருக்கு போனாலும் அவங்களுக்குன்னு சில விருதுகள் இருக்கும், நீங்க போய் இங்க தங்கிக்கலாம். அமைச்சர்களா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்குன்னு சில சலுகைகள் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கே இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது மட்டும் இல்ல, தேவன் இன்னும் சில ஆசீர்வாத செட்டன் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாரு, ஆசீர்வாதங்களை தருகிறார். நம்பர் 5066ல அங்க குறிப்பிடுறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, நம்ம பரிசுத்த ஆவி மூலமா தான் இந்த ஆசீர்வாதங்கள் பரிசுகள் கிடைக்குது.
அந்த பரிசுத்தாவை குறித்து ரிப்பீட் நம்பர் 1829 என்ன சொல்றாருன்னா, அவர் லார்ட் சென்ட் த கம்ஃபோர்ட்டர் into the hearts of his disciples and this gift of the Holy Spirit has continued with the church ever since Pentecost. பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து இன்னைக்கு வரை என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, பரிசுத்தாவியை தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய பரிசாக கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அங்க சொல்றாங்க. By appointing of various members to various offices for the general good for all அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரே ஆவி. நீங்க வசனத்துல நீங்க எடுத்து படிச்சிட்டீங்கன்னா, ஒரே ஆவி, வரங்கள் ஒண்ணுதான், சரி ஆவி ஒண்ணுதான், ஆனா வரங்கள் வேற வேற. நீங்க ஒரே ஆவிதான், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்கு அப்படின்னு அங்க சொல்ல வர்றாரு. இதை குறித்து நீங்க வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை. பாருங்க, இப்ப இந்த வசனத்துல என்ன பார்த்துட்டோம்னா, தேவன் தான் பரிசுத்தாவி மூலமா ஒரு சிலரை மேய்ப்பராகவும், ஒரு சிலரை கண்காணியாகவும், ஒரு சிலரை அப்படின்னு அந்த நீங்க கவனிச்சீங்கன்னா, தேவன் தான் ஏற்படுத்துறாரே ஒழிய நம்மளா இனிமே நான் சுவிசேஷ ஊழியை நான் பண்றேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. எனக்கு என்ன தாளம் தேவன் கொடுத்திருக்காருங்கிறத பார்த்து அந்த ஊழியத்தை செய்ய முடியுமே ஒழிய, நான் இனிமே இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு, இப்ப நான் கண்காணியா தான் இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னா ஆக முடியுமா? அது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கொடை. சரி, இப்ப புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா பாருங்க, ஒரு சிலரை அப்போஸ்தலரா ஆக்கியிருக்காரா இல்லைங்க? எத்தனை பேர் அப்போஸ்தலர்கள்? 12 பேர் தான், அதுக்கு மேல மாறாது. அந்த 12 பேரை தவிர வேற யாராவது அப்போஸ்தலர்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்போஸ்தலர்கள் சபை அப்படின்னு பேர் வச்சு அவங்க அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிற இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. பேர் யாரு வேணா வச்சுக்கலாம், ஆனா அப்போஸ்தலர்னாலே என்ன அர்த்தம்னா அனுப்பப்பட்டவர்கள் தான். ஆனா அந்த அப்போஸ்தலிக் அப்படிங்கிற அந்த வேர்டு யாருக்கு மட்டும்தான் பொருந்தும்னு கேட்டீங்க, இந்த 12 பேருக்கு மட்டும். வேற யாருக்கு என்ன பண்ண முடியாது. ஏன்னா அது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அது தவிர மனுஷனா நான் யாரை வேணா பேர் வச்சுக்கலாம், உங்களுக்கு நான் அப்போஸ்தல பதவி தர்றேன், உங்களுக்கு தர்றேன்னு சொன்னா அது பேரளவுல வேணா வச்சுக்கலாமே ஒழிய, அப்போஸ்தலர் எக்ஸ், அப்போஸ்தலி ஒய் அப்படின்னு வேணா கூப்பிட்டுக்கலாமே ஒழிய, தேவனால் அங்கீகாரம் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா இன்னைக்கு தேவன் இந்த பரிசுத்தாவியை கொடுத்து இன்னைக்கு அதன் மூலமாக ஒவ்வொருத்தர ஒவ்வொரு வரங்களால அங்க நடத்திட்டு வர்றார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர், அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம், இது சுயமான ஏற்படுத்துதல் அல்ல. நீங்களோ நானோ பேர் வச்சுக்கிற மாதிரி, எனக்கு இந்த பேர் வைக்கலாம், என் பிள்ளைக்கு இந்த பேர் வைக்கலாங்கிற மாதிரி அப்போஸ்தலர்ங்கிற பேரை வச்சாலும் அது பொருந்தாது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஒருவேளை நம்ம எந்த ஜெயமும் கொள்கிற வேலையும் இல்லை. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தின்படி யாரு போய் அப்போஸ்தலர்களா தெரிந்து கொண்டாரு? பெரிய பணக்காரர்கள், பெரிய இவங்க எல்லாம் கிடையாது. மீன் பிடிக்காதவங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ஜீசஸ் நானும் வர்றேன் அப்படின்னு யாருமே வரல. நான் வர்றேன்னு யாராவது வந்தாங்களா? அவரா போய் லூக் இருந்துச்சுவாங்க, இனிமே நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, வரி வசூல்லாம் பண்ணக்கூடாது, கிளம்பி வாங்க. லூக் நீங்க டாக்டர், கிளம்பி வாங்க. அவர் கூப்பிட்டு வந்தவங்க தான் அங்க அப்போஸ்தலர்களும் சீஷர்களும். அவங்களா வந்து வாலண்டியரா சேர்றதுக்கு பேர் என்னன்னா அப்போஸ்தலர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா அங்க நம்முடைய மிகப்பெரிய ஜெயம் கொள்கிறவர் யாருன்னா நம்முடைய தேவன் தான். எப்பேற்பட்ட சூழல் இருந்தாலும் அவர் செலக்ட் பண்ணக்கூடிய ஞானத்துல அவர் உணர்ந்து புரிந்து நம்மளை அவர் தெரிந்தெடுக்கிறாருன்னா அதுதான் தெரிந்தெடுப்பே ஒழிய, நானா பேர் வச்சுக்கிற சபையில நான் மூப்பர் அப்படின்னு நானே பேர் வச்சுக்கிட்டேன்னா, என் பேர் இனிமே மூப்பர், நீங்க எல்லாரும் என்ன எப்படின்னு கூப்பிடணும்? மூப்பர்னு கூப்பிடுங்க. எப்படி இருக்கு பிரதர்? மூப்பர் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. புரியுதா இல்லைங்களா? அப்ப சபையை தேர்ந்தெடுத்தாதான் மூப்பர். நான் பேர் வச்சுக்கலாம், பேருக்கு வேணாம். ஆனா நீங்க திரும்பி என்ன சொல்லுவீங்க? பிரதர் மூப்பர் இங்க வாங்க, போய் டீ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயோ பேரை கெடுக்கிறானே. எப்படி இருக்குங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? அப்படித்தான் யோசிச்சு பாருங்க. அவர்
என்ன சபையில நடக்கும்னு விரும்புறாரோ அவர் அப்படி நடத்துவார். நம்மளா என்ன பண்ண முடியாதுங்க. நான் தான் இப்படி இருப்பேன், நான் இந்த ஊழியத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கேன். நம்மளா சிலர் நினைப்பாங்க பாத்தீங்களா, கனவுல வந்து தேவன் என்னை இந்த ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு, நான் இனிமே சுவிசேஷ பணியில போவேன், நான் வேலைக்கு போக மாட்டேன். நிறைய பேர் போறவங்க இருக்காங்களா இல்லைங்க? யோசிச்சு பாருங்க. தேவன் ஒருவனை அழைக்காவிடில் இந்த ஊழியத்துல, இந்த கனமான ஊழியத்தை செய்ய அப்படின்னா புரிந்து கொள்ளணும். தேவன் தான் செலக்ட் பண்ணுமே ஒழிய நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது. கனவுல வந்து இப்ப யாருக்கா சொல்லிட்டு இருக்காருங்களா, நீ இனிமே வேலையை விட்டுட்டு நீ இப்ப என்ன வேலை பார்க்கற, டீச்சர் வேலை பார்க்கறியா, டீச்சர் வேலையை விட்டு போட்டு நீ இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. மீன் பிடிக்கிறியா, மீன் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு மனுஷ பிடிக்கிற வேலையை பார்க்கறியான்னு யாராவது சொல்றாரா? அப்படி இப்ப யாரையும் சொல்றது இல்ல. தேவன் சொல்றாருன்னா சொல்லுங்க, நானும் போய் கேட்டுக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா பாருங்க, இன்னொரு விஷயம் கூட சொல்றாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான் கொடுத்திருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், புரொட்டஸ்டன்ட் பைபிள்னு ஒண்ணு இருக்குங்க, ஆர்சி பைபிள்னு ஒண்ணு இருக்குங்க, இன்னொன்னு லுத்தரன் பைபிள்னு ஒண்ணு இருக்குங்க, இப்ப ஜெகோவா விட்னஸ்னு ஒரு பைபிள் இருக்குங்க. இப்படி நம்மளே திருத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர். ஆனா இங்க நம்முடைய மூத்த சோழர் சொல்லும் போது ரோமன் கிறிஸ்தவ சபைக்காக ஒரு போதனையையும், அப்புறம் மெத்தடிஸ்ட் சபைக்காக ஒரு போதனையும், அதுபோக இந்த மாதிரி மற்ற அமைப்புகளுக்காக தனித்தனி போதனைகளையும் இயேசு கிறிஸ்து போதிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படின்னா இத்தனை பைபிள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்கிறதா காரணம். தவறாக புரிஞ்சுக்கிறதா காரணம். சரி, அப்படின்னா சபைன்னா எத்தனை சபை பேர் இருக்கு? நாங்க ஒரு சபை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம், பேர் ஏதாவது வைங்க அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து மன்னிக்கும் பிதாவாய தேவன் ஒரே ஒரு சபை பேர் தான் வச்சிருக்காரு பைபிள்ல. கிறிஸ்து வந்து ஓகே, அது மனவாட்டி. ஒரே சபைனா பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சர்வ சங்கமாகிய சபை, அது ஒண்ணுதான் பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரே சபை. அந்த சபையில என் பேர் இருந்துச்சுன்னா நான் ஒருவேளை பரலோகத்துக்கு நான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தேவன் கோவப்பட்டுட்டு நான் உன் பேரை கிறுக்கி போடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன், இப்படிலாம் சொல்ற மாதிரி நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா அந்த சபையில நம்ம பேரு இருக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா அந்த சபையில எந்த பிரிவுகளோ எந்த கட்சி மனப்பான்மையோ இருக்காதுன்னு அங்க இந்த பாடத்துல சகோதரர் அங்க குறிப்பிடுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, ஒரு ரீப்ரிண்ட் நம்பர் 5067 என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு கேட்டா, we will be his gifts to the world of mankind when in association with our Lord we shall bless all the families of the earth அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்னன்னா, இந்த முழு உலகத்துக்கும் நீங்களும் நானும் தேவனுடைய கிஃப்ட் ஆகும். எப்படி இயேசு கிறிஸ்துவ கிஃப்டா கொடுத்தாரோ அதே மாதிரி உங்களையும் என்னையும் பிதாவைய தேவனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கிஃப்டா கொடுக்க போறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எப்ப கிறிஸ்துவோட இருக்கிறோமோ அது வரையும் நம்ம கிஃப்டா கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மாற போறோம் அப்படிங்கிறத சொல்லி ஒரு வசனம் சொல்றாரு. தம்முடையவர்கள் யார் என்று கர்த்தர் அறிவார். தம்முடையவர்கள் யார் என்று கர்த்தர் அறிவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்படின்னா இந்த பரிசுகள்லாம் கொடுக்குறாரு. எதுக்கு பிரதர் இந்த பரிசுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு போய் உலகத்தை போய் மனமாத்துறதுக்கு எல்லாம் நம்மளுக்கு இந்த பரிசு இல்லை. யாருக்காக தானா, கிறிஸ்துவினுடைய சபையை ஆயத்தம் பண்றதுக்கு தான் இந்த பரிசு. நான் மறுபடியும் சொல்றேன், ராஜ்யத்துல போய் உலகத்தை மனமாத்துறதுங்கிறது அது 1000 ஆண்டு அரசாட்சியில நடக்கக்கூடிய விஷயம். இப்ப நம்மளை சபையினுடைய எடிபிகேஷன் ப்ராசஸ் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதற்கு தேவன் இப்ப பரிசு கொண்டு போய் உலகத்துக்கு கொடுக்கணுமா? இன்னைக்கு பரிசு இன்னைக்கு நம்மளுக்கு தான் தேவை. அதுதான் என்ன பரிசுன்னா பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவி மூலமா இன்னைக்கு அந்த பரிசு எப்படி செயல்படுதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான வரங்கள். அந்த வரங்களின் அடிப்படையில தான் மேய்ப்பராக, போதகராக, கண்காணியாக இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, சபையில அங்க ஏற்படுத்தப்படக்கூடிய காரியங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அது மட்டுமல்ல, நீங்க ஒரு வசனம் வளர்ச்சி இந்த வசனத்தை கம்மி பண்ணலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பாருங்க, இப்ப இங்க என்ன விஷயம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வசனத்தை ஆல்ரெடி வாசிச்சிட்டோம், இருந்தாலும் நீங்க இந்த வசனத்தை கொஞ்சம் கிளியரா கவனிங்க. பரிசுத்தவான்கள் என்ன பண்ணணுமா? சீர் பொருந்தணும். அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தைனா பெர்ஃபெக்டிங். பெர்ஃபெக்ட்னா பூர்ணம் அடைகிறதுக்காக, பூர்ணம்னா ஒரு முழுமை அடைகிறதுக்காக, இன்னும் சுவிசேஷ வேலைக்காக மற்றும் சபையினுடைய பக்தி விருத்திக்காக தான் தேவன் என்ன பண்றாருன்னா சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகராகவும் மேய்ப்பராகவும் இப்படி எல்லாம் ஏற்படுத்துறாங்க.
வசனத்துல நம்ம பார்த்துட்டோம். அப்ப பர்ஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, இங்க வார்த்தை சீர்திருத்தல் இருக்கு. ஆனா அதனுடைய முழுமையான அர்த்தம் என்னன்னா பூரணம் அடைதல் அல்ல முழு நிறைவடைதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். பாருங்க, இன்னும் சில வசனங்கள்ல கூட என்னன்னு பாக்குறோம்னா, பாடுகள் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியுமாமா, பூரணம் அடைய முடியும் அப்படின்லாம் வசனம் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பூரணம் அடைந்தவராக இந்த மாம்சத்துல வாழ்ந்து காமிச்சார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியவங்களா இருக்கிறோம், பூரணம் அடையணும். எதுல பூரணம் அடையணும்னா, அன்பு, நீதி, ஞானம், வல்லமை அப்படிங்கிற அவருடைய கேரக்டர்கள்ல நம்ம என்ன பண்ணப்படணும், பூரணம் அடையணும். அப்ப பூரணம் அடையணும்னா இந்த அன்பு, நீதி, ஞானம் வல்ல எந்த அளவுக்கு பரிசுத்தாவியை பெற்றிருக்கணும், நம்ம கொஞ்சம் பரிசுத்தாவிங்கிறத அன்பு இவ்வளவுதான் இருந்திருக்கும். ஏன்னா அன்பு, நீதி, ஞானம் வல்லமை சேர்க்கும் போது இவ்வளவுதான் இருக்கும். இப்ப என் உடம்பு சும்மா சொல்றேன், நான் ஒரு 5.5 அடி இருக்கேன் அப்படின்னா, இந்த 5.5 அடிக்கும் நான் என்னவா மாறணும், பூரணமா மாறணும். என்னுடைய சிந்தையில இருந்து, என்னுடைய சொல்லுல இருந்து, என்னுடைய செயல்பாடுகள்ல இருந்து, என்னுடைய நடக்கைகள்ல இருந்து எல்லாமே பூரணம் அடையணும்னா நான் எந்த அளவுக்கு பரிசுத்தாவியை பெற்றவனா இருக்கணும். டெய்லி 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 நான் பரிசுத்தாவியை பெற்று 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 என்னுடைய வாழ்க்கையே எப்படி மாறி இருக்கணும்னா, ஆவியின் கனிகள் நிறைந்ததாக. நான் பேசுனா ஆவியின் கனிகள், நடந்தா ஆவியின் கனிகள், நினைத்தா சிந்திச்சா ஆவியின் கனிகள். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காமிச்சிட்டாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு நிறைவை, பூரணத்தை அடையும்படியாக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை வாசிங்க, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 12. பாருங்க, அங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பார்த்துதான் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னா. அடுத்தது சபை. இப்ப பாருங்க, இந்த சபையினுடைய வாழ்க்கையை நீங்க குறிச்சு சொல்லும் போது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு நம்ம கவனிச்சு பார்க்கணும். கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த லோகோஸா இருந்து இந்த பூமியில வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, தேவனுடைய சித்தத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்டார். அர்ப்பணித்ததற்குரிய பரிசுதான் அங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது தெய்வீக சுபாவத்திற்காக அங்க மேற்கொள்ளுகிற பரிசுத்தாவி. மேற்கொள்ளுகிறன்னா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அடாப்ஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. தத்தெடுக்கிற, மேற்கொள்ளுகிற அப்படிங்கிற வார்த்தை. அப்படின்னா நம்மள பரிசுத்தாவி வழிநடத்தலாம், அதான் மேற்கொள்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, சரி, இந்த பரிசுத்தாவினால் நம்ம மேற்கொள்ளப்படும் போது அப்ப பாருங்க, அந்த புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சிக்கு தேவையான அந்த உண்மையான நிலைமையை என்ன பண்ணணும்னா காமிக்கணும். இப்படிதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்துட்டார். அந்த உண்மைத்தன்மை தான் நம்மை தெய்வீக சுபாவத்துக்குள்ளாக வழிநடத்தும், உயர்த்தும் அப்படிங்கிற வார்த்தையை எனக்கு குறிப்பிடும். அப்படின்னா நாம கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் போதுதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த பூரணத்துக்குள்ள கடந்து போகணும்னு நாங்க சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னொரு ரீப்ரிண்ட் நம்பர் 3153 என்ன குறிப்பிடுறாருன்னா, டிவைன் ட்ரூத் இஸ் நெவர் ஃபவுண்ட் எக்ஸப்ட் இன் த டிவைன்லி அப்பாயின்மெண்ட் எலமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாரு. பிரதர், நான் என்ன பண்ணிக்கிறேன், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இங்க இருந்தேன்னா அவங்களோடய இவங்களோடய சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரம் பத்தல. நான் என்ன பண்றேன், வீட்டுல போய் பேசாம படிச்சுக்கிறேன், ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னா அப்படியே சபையா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு வேலை நினைச்சீங்கன்னா, அதுக்கு தான் இங்க ரீப்ரிண்ட் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மூத்த சகோதரர், தெய்வீக சத்தியமானது தெய்வீக அங்கீகரிக்கப்பட்ட சேனல்னா அந்த நபர்கள் மூலமாக மட்டுமே நமக்கு கிடைக்குமே ஒழிய தனிப்பட்ட முறையில தேவனுடைய சத்தியம் நான் படிச்சு புரிஞ்சுக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது சொல்றாங்க. வாசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:12. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பரிசுத்த ஆவியினால் தத்தெடுக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது உங்களை தத்தெடுக்கிறது இல்ல, உங்களுடைய வாழ்க்கைய, தெய்வீக வாழ்க்கை, டிவைன் லைஃப் தான் அது தத்தெடுக்கிறாங்க ஒழிய உங்களை தத்தெடுக்கிறது இல்ல அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. அப்படின்னா மாம்சத்தில் நம்ம என்னைக்குமே பூரணம் அடைய முடியாது. மாம்சத்துல பூரணம் அடைஞ்சா என்ன ஆகும், எனக்கு உடம்புல நோயே வராது, வலியே வராது. ஆனா ஆவியில, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி நம்ம பூரணம் அடைகிறது தான் இங்க பேசப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசி கேட்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பாருங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கீங்களே. கிரயம்னா என்னங்க, உங்களை வாங்கிட்டாரே,
அப்படின்னா நீங்க அவரை நீங்க சந்தோஷப்படுத்துங்கன்னு நாங்க சொல்ற வசனங்கள் பார்ப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாருங்க, அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவினால் உண்டான வரங்கள் மூலமாக இந்த உலகத்தை ஆசீர்வதித்து அதன் மூலமாக நம்ம ஆஸ்வதிக்கக்கூடிய அந்த வேலையில நம்ம பழகி 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 முன்னேறுறது, அந்த பூரணம் அடைகிறது தான் நம்முடைய வேலைன்னு அங்க சொல்றாரு. சரி, கடைசியா ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் பார்த்துட்டு முடிச்சாரு. ஒரு அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிக்க. சகோதரரே, பாருங்க, பரிசுத்தாவி யார் யாரெல்லாம் பெற்றிருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆவிக்குரிய வரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்கிறத சொல்றாரு. வாசிங்க 4ஆம் வசனம். ஆவி 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 ஒன்றுதான். அப்படின்னா பரிசுத்தாவி ஒன்னே ஒண்ணுதான். தேவனத்துல வரக்கூடிய வல்லமை ஒண்ணுதான். அப்ப இதை குறித்து 8ல இருந்து 11 வரை வாசிக்கிறேன். போதும் சார். அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, ஆவி ஒண்ணுதான். ஆனா அந்த ஆவிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அந்த வரங்களே அதை கொடுக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் NS 657ல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன் முதல்ல. The Lord has the supervision of this matter and has been giving the gifts of the church throughout the gospel age. Their services were necessary and as believers were prepared to make use of their assistance. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது நம்முடைய கர்த்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாராமா, ஒரு கண்காணி மாதிரி நம்மளை சூப்பர்விஷன் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர்விஷன் என்னங்க? கண்காணிச்சுட்டே இருக்கிறது. இந்த விஷயத்துல கண்காணிச்சுட்டே இருக்காராமா. கண்காணிச்சு இந்த சபைக்கு எவ்வளவு ஆவி தேவை, எவ்வளவு கிஃப்ட் தேவை அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்வையில பரிசுத்த ஆவின்னு நம்ம சொல்லிட்டு பாடத்துல முடிச்சிடறோம். ஆனா தேவனுடைய பார்வையில அது அவருடைய கிஃப்ட், உங்களுக்கு கொடுக்குற பரிசு. தேவன் கொடுக்குற பரிசு தான் அந்த பரிசுத்த ஆவி. அப்ப இந்த சபைக்கு எவ்வளவு பரிசுத்த ஆவி கொடுக்கணும்னு அவர் தான் தீர்மானிக்கிறார். ஒரு கண்காணியா இருந்து இந்த சபையை அவர் தான் தீர்மானிக்கிறார். அப்ப அது எப்ப வரையும்னா, இந்த முழு சுவிசேஷ யுகம் முழுவதுக்கும் அவர் அந்த பாக்குறாரு. இந்த ஒரு ஊழியம் சர்வீசஸ், இங்கிலீஷ்ல சர்வீசஸ், தமிழ்ல ஊழியம், இந்த ஊழியம் கண்டிப்பாக நமக்கு தேவை. இங்கிலீஷ்ல நெசசரி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் ஆஸ் பிலீவர்ஸ் வேர் ப்ரிப்பேர்ட், அதாவது என்னன்னா விசுவாசிகள் தயாராகிறதுக்கும் தங்களை அந்த ஊழியத்துல அசிஸ்டன்ஸ்னா ஈடுபடுத்துவதற்கும் இந்த ஒரு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு கண்காணிப்பின் ஊழியம் தேவையா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர், கடைசியா ஒரு 3 வருஷங்கள் வாட்சி இந்த பாடத்தை முடிக்கலாம். 4 வருஷங்கள் 27ல இருந்து 31 வரை வாட்சி. 27ல இருந்து 31 வரை. முக்கியமான வரங்களை நாடுகள்னா யார்கிட்ட நடக்கணும்? இதாவது தேவன்கிட்ட தான் கேட்கணும். தேவனே, உங்களுக்கு சுத்தமானால் நான் என்ன பண்ணணும்? இந்த சபையில இந்த மாதிரி நான் நடந்து கொள்றதுக்கு எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, திரும்ப கொடுங்க. நம்ம கேட்டுதான் வாங்க முடியுமே ஒழிய, இன்னைக்கு எனக்கு இது கொடுத்துட்டா நான் தான் பேசுவேன்னு என்னம்னா என்ன ஆகும்? அது தேவனா கொடுக்குற வரம். அதுல போய் நம்ம என்ன பண்ண முடியாது, இண்டிவிஜுவலா தலையிட முடியாது. இதுதான் இன்னைக்கு பாடத்துல கற்றுக்கொள்றோம். கிறிஸ்து
நமக்கு தரக்கூடிய பரிசு, நமக்கு தர பரிசு. அப்ப பரிசு வந்து அவர் தர்றதுக்கு தயாரா பரிசுத்தாய் வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு கேப்பியா, எப்ப கேட்பான்னு கொடுக்கறது ரெடியா இருக்காரு. கேட்க வேண்டியது யார் தான்? நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா கேட்டாதான் நம்மளுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு பரிசுத்தாவி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கிருபையின் வரங்கள், ஆவியின் கனிகள் நம்மளால செயல்படுத்த முடியும். எந்த அளவுக்கு அந்த கனிகள் நமக்குள்ள நிறைஞ்சு காணப்படுறோமோ அப்பதான் பூரணமாக முடியும். எந்த அளவுக்கு நம்ம பூரணமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா போய் சேரணும். அப்படிங்கிறத தேவன் தாமே இம்மட்டுமா நம்ம கொடுத்து வழிநடத்துற தேவன் தாமே